सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके चरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृति। श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणयां कमलां निवान्यां गोदामनन्यः शरणं शरणं प्रपद्ये. ஆண்டாள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். ஆடி மாசம் பிறந்துடுத்து அப்படின்னாலே நமக்கு பண்டிகை கொண்டாடுறதுக்கே நேரம் பத்தாது. ஏன்னா வரிசையா பண்டிகையா வந்துட்டே இருக்கும். ஆடி பிறக்கிறதே ஒரு பண்டிகை தான். அதுக்கடுத்து ஆடி 18, அதுக்கடுத்து இன்னும் பல பண்டிகைகள், வரலட்சுமி விரதம், அதுக்கடுத்து திரும்பி பார்த்தா நவராத்திரி, கொலு வைக்கணும். இப்படின்னு நமக்கு பண்டிகை கொண்டாடுறதுக்கே நேரம் பத்தாது. இந்த ஆடி மாசத்துல இருந்து பாட்டி எல்லாம் அந்த காலத்துல சொல்றது உண்டு, ஆடி பிறந்துட்டா எல்லா பண்டிகையும் ஆடிண்டு வந்துரும் அப்படின்னு. இந்த ஆடி மாசத்துல அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணி அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறறதுக்குன்னே ஒரு பர்டிகுலரான நாள் இருக்கு. ஆடி சுக்கிரவாரம் அம்பாளுக்கு பிரசித்தமான நாள் தானே அப்படின்னு சொல்லலாம். ஆமா, ஆடி சுக்கிரவாரமும் பிரசித்தமான நாள் தான். ஆனா அதை விட அந்த ஒரு பர்டிகுலர் டேல அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணோம், அம்பாளை சேவிச்சோம் அப்படின்னா நமக்கு அபரிவிதமான பல வித்தியாசமான நல்ல பலன்கள் கிடைக்கும். அது எந்த நாள் அப்படின்னு பார்த்தா அதுதான் திருவாடி பூரம். இந்த திருவாடி பூரத்திற்கும் அம்பாளுக்கும் எப்படி சம்பந்தம் வந்தது அப்படின்னு கேட்டா, இந்த திருவாடிப்புறம் முதல்ல எப்ப கொண்டாடுறான்னு பார்ப்போம். ஆடி மாசம் வரக்கூடிய பூர நட்சத்திரம், 27 நட்சத்திரங்களில் ஒன்று பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரம் கூடக்கூடிய ஆடி மாசத்துல வர நாள் தான் இந்த ஆடிப்பூரம் கொண்டாடுறா. இந்த திருவாடிப்பூரம் ஏன் அம்பாளுக்கு இவ்வளவு பிரசித்தம் அப்படின்னு பார்த்தா, அம்பாளை பத்தி சொல்றச்ச ஒரு வாக்கியம் சொல்றது உண்டு, ஜனனி ஜெகத்காரிணி அப்படின்னு. அதாவது ஜனனி என்றால் அம்மா, லோகமாதாவாக திகழக்கூடியவள் அந்த புவனேஸ்வரி. ஜெகத்காரிணி, இந்த ஜெகத்துக்கே காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவள், இந்த உலகத்தையே படைத்தவள், அண்ட சராச்சரத்திற்கும் தாயாக விளங்கக்கூடியவள், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய 3 பேருக்கும் சக்தியை தரக்கூடியவள். அப்பேற்பட்ட ஜெகன்மாதா உமாதேவியாக அவதாரம் பண்ணது இந்த ஆடிப்பூர நட்சத்திரத்திலே அப்படின்னு சொல்றா. இந்த உமாதேவியோடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா அது இந்த ஆடிப்பூரம். அதனாலதான் அம்பாளுக்கு ரொம்ப பிரசித்தம் இந்த நாள்ல. இந்த ஆடிப்பூரத்துல அம்மன் கோவில்கள் எல்லாம் ஒரு உற்சவம் நடத்துறது உண்டு. என்னன்னா, அம்பாளுக்கு வளைகாப்பு பண்ணுவா. இந்த வளைகாப்பு அப்படிங்கிறது பொதுவா எப்ப பண்ணுவான்னா, ஒரு ஸ்திரீ கர்ப்பமாயிட்டா அப்படின்னா அந்த குழந்தைக்கு பல நல்ல சப்தங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வளைகாப்பு செஞ்சு அன்னைக்கு வீணையெல்லாம் வாசிப்பா. ஏன்னா வயிற்றுல இருக்க அந்த குழந்தை அந்த நல்ல சத்தங்களை கேட்கணும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த குழந்தைக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வளைகாப்பு சீமந்தம் முதலியவர் நடத்துவா. அந்த வளைகாப்ப ஜெகன்மாதாவான சர்வலோகேஸ்வரியான புவனேஸ்வரிக்கு இந்த நாள்ல நடத்துவா, இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு நடத்துவா. இந்த வளைகாப்பு அன்னைக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, புத்திர சந்தானம் இல்லாத பெண்மணிகள் கோவிலுக்கு போய் அம்பாளுக்கு புது வளையல்கள், கண்ணாடி வளையல்களை வாங்கி சமர்ப்பணம் பண்ணி அதை அந்த அம்பாளுக்கு அவ்வளோ ஆயிரக்கணக்கான வளையல்கள்ல ஜோன்னு எல்லா அம்மன் கோவில்லையும், நம்ம ஆத்து பக்கத்துல இருக்க காளியம்மன் கோவில், மாரியம்மன் கோவில்ல இருந்து எல்லா அம்மன் கோவில்கள்லயும் அந்த உற்சவம் நடத்துவா. அந்த வளைகாப்பு உற்சவம் அப்படியே வளையலாலேயே அழகா அலங்காரம் பண்ணுவா. அதை பார்த்து அந்த உற்சவத்துல கலந்துண்டு அம்பாளை சேவிச்சுட்டோ அந்த வளையலை அங்க அம்பாளுக்கு சாத்தன அந்த வளையலே பிரசாதமா தருவா. அந்த பிரசாதமா அந்த வளையலை போட்டுண்டா கூடிய சீக்கிரத்துல வளைகாப்பு சீமந்தம் முதலியவை பண்ணி அடுத்த ஆடிப்பூரத்துக்குள்ள அவ மடியில ஒரு குழந்தை தவழும், அவளுக்கு புத்திர சந்தானம் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த பாரத தேசத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் உணர்ந்த ஒரு அதிசயம். ஆகையாலதான் இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு குழந்தை இல்லாதவாள்லாம் போய் அம்பாளுக்கு வளையல் கொடுத்தா அப்படின்னா அடுத்த ஆடிப்பூரம் கண்டிப்பா அவளுக்கு குழந்தை பிறக்கும். இந்த வருஷம் நம்மளால கோவிலுக்கு போக முடியுமோ போக முடியாதோ அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும். அதனால கோவிலுக்கு போக முடியாதவா ஆத்திலேயே புது வளையல்கள், கண்ணாடி வளையல்கள் அழகா பல வண்ணங்கள்ல வாங்கி அதை மாலையா கோர்த்து அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி, அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமத்துல இன்னொரு திருப்பெயர் உண்டு. என்னன்னா, சுவாசினி அர்ச்சன பிரீதாயை நமக. அதாவது அம்பாளை நம்ம எப்படி பார்க்க முடியும்? இந்த ஜென்மத்துல நம்ம அம்பாளை நேர்ல பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா அம்பாளை ஒருத்தரோட ரூபத்துல பார்க்கலாம். யாரோட ரூபத்துலன்னா
சுமங்கலி ரூபத்துல அம்பாளை பார்க்கலாம். ஆகையால அம்பாளுக்கு நம்ம வளையல் மாலையெல்லாம் போட்டு நம்மளால யதா சௌகரியமான ஒரு நைவேத்தியம், பால் பாயசம் முதலியவற்றை நைவேத்தியமா பண்ணி அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 2 சுமங்கலிகளை கூப்பிட்டு இந்த வளையல் 2ஐயும் வச்சு வெத்தலை பாக்கோட வசதி இருக்கிறவா புடவை முதலிய வஸ்துக்கள், மங்கள வஸ்துக்கள்லாம் வைக்கலாம். இல்ல ஒரு ரவிக்க, அதுவும் இல்ல அப்படின்னா வெறும் வெத்தலை பாக்கோட ஒரு பூவும் குங்குமமும் வச்சாலே அதற்கு ஏற்றம் ஜாஸ்தி தான். அப்படி அந்த சுவாசினிகளை கூப்பிட்டு கொடுத்து அவ நம்மளை விட வயசுல பெரியவாளா இருந்தா அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மட்டும் இல்ல நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆணித்தரமான உண்மை. ஆகையால அந்த சுவாசினி அர்ச்சன பிரீதாவாக இருக்கக்கூடிய அந்த லலிதா பரமேஸ்வரிய இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு இப்படி வழிபடணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மரபாக இருக்கிறது. அப்புறம் வேற என்ன ஆடிப்பூரத்துக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லாம் இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் போகணும். எப்படி போகணும்? மானசீகமா போகணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் 10 நாளும் கோலாகலமா இந்த ஆடிப்பூர பிரம்மோற்சவம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பூமி. அங்க ஆண்டாள் புருஷகாரம் செய்யக்கூடிய பிராட்டியாக, நம்ம பெருமாளிடம் நம்ம பரமபதத்திற்கு போகணும், நமக்காக புருஷகாரம் செய்யக்கூடிய பிராட்டியாக இருக்கக்கூடிய ஆண்டாள் இந்த பூலோகத்துல பிறந்த எதற்காக? நம்மளையெல்லாம் உய்விக்க வேண்டும் என்பதற்காக. கோதை தமிழ் பாதகங்கள் தீக்கும் பரமநடி காட்டும் அப்பேற்பட்ட திருப்பாவையை நமக்கு தந்து நம்ம உய்விக்கப்பட வேண்டும் என்பதற்காக பூமி தேவி இந்த உலகத்தில் பிறந்த நாளும் இந்த திருவாடிப்பூரம் தான். ஆஷாடே பூர்வ பல்குன்யாம் துளசீதானனோத்பவாம் பாண்டே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயிகாம். ஸ்ரீரங்கநாதனுடைய மனம் கமர்ந்தவள் ஆண்டாள். ஆனா அவ பிறந்தது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தா தந்திபுரம் என்று போற்றப்படக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே விஷ்ணு சித்தருடைய அந்த நந்தவனத்திலே துளசி மாடத்திற்கடியில் ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டது இந்த அன்னைக்கு விஷ்ணு சித்தர் கண்டெடுக்கப்படும் போது அது ஒரு ஆடி சுக்கிரவாரம் கூடிய ஒரு ஆடி திருவாடிப்பூர நட்சத்திரம் கூடிய நாள் அன்னைக்குதான் அவர் கண்டெடுத்தாராம். அது அந்த ஆடிப்பூர உற்சவம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படும். முதல் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கக்கூடிய உற்சவம். 5வது நாள் பெரியாழ்வார் மங்களாசாசனம் ரொம்ப முக்கியம். 5வது நாள் சாயங்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம், பஞ்சகருட சேவை. ஒரு பெருமாளை ஒரு கருடன் மேல பாக்குறதுக்கே இந்த 2 கண்ணும் பத்தாது. 5 பெருமாளை 5 கருடன் மேல பாக்கணும்னா அதை விட ஒரு பெரிய பேர் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமா இந்த பூமியில? அப்படி 5 பெருமாள் 5 கருடன் மேல காட்சி அளிப்பா. எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் பெருமாள் வரான்னு பாருங்களே ஆண்டாளை பாக்குறதுக்கு. அதாவது அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே 2 பெருமாள், ஒண்ணு ரங்கமன்னார் பெருமாள், அதாவது ஆண்டாளை கல்யாணம் பண்ணிட்ட பெருமாள் ரங்கமன்னார். ஆண்டாள் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் வடபத்ரசாயி என்று சொல்லக்கூடிய பெரிய பெருமாள். 2 பெருமாள் 2 கருடன்ல ஆச்சா. 3வதாக அங்க ஒரு திருவண்ணாமலை இருக்கு. இது சிவக்ஷேத்திர திருவண்ணாமலை இல்ல, அங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்திலே ஒரு திருவண்ணாமலை. அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள், அந்த பெருமாளும் கருடன் மேல வந்துருவார். சிவகாசி பக்கத்துல திருத்தங்கள் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த திருத்தங்கள்ல இருந்து திருத்தங்கல் அப்பன் அப்படிங்கிற பெருமாள் கருடன் மேல வருவார். இதற்கெல்லாம் அடுத்து திருமாலிருஞ்சோலையில இருந்து சுந்தரராஜ பெருமாள் கருடன் மேல வருவார். மொத்தம் 5 பெருமாள் ஆச்சு. 5 பெருமாள் பஞ்சகருட சேவை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மட்டுமே பார்க்க முடியும் 5ஆம் நாள் அந்த உற்சவத்திலே. அப்படி கோலாகலமாக நடக்கும். அதற்கடுத்து 9வது நாள் தேரோட்டம். தேரோட்டம் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்திலேயே 2வது பெரிய தேர் எதுன்னு பார்த்தா அது ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர். முதல் தேர் திருவாரூர், 2வது தேர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த தேரிலே ஜாம்னு ஆண்டாள் ரங்கமன்னாரோட எழுந்தருளி அந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு தேர் நிலைக்கு வந்த அப்புறம் போய் சேவிக்கிற பாக்கியம் அடியனுக்கு ஒரு 2-3 வாட்டி கிட்டி இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாக்கியம். ஆண்டாள் அப்படியே தாமரை மாலையை போட்டு இருப்பா. தாமரை கண்களை ஒத்து அவள்கிட்ட போய் அம்மா நீ தான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அந்த காருண்யமான கண்கள் ஒன்றே போதும், நம்ம இந்த ஜென்மத்துக்கு பிறவி எடுத்த பயனை தீர்த்து விட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான உற்சவம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நடக்கும். இந்த நாள் நம்ம இந்த வாட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் போக முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. சோ நம்ம ஆத்துல இருந்தபடியே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, ஆண்டாள் நமக்கு தந்த வேதமனைத்திற்கும் வித்தான திருப்பாவை மறக்காமல் அனுசந்தானம் செய்ய வேண்டும். திருப்பாவைய மார்கழி மாசத்துல மட்டுமில்லாமல் மற்ற எல்லா நாட்களிலுமே அனுசந்தானம் செய்ய வேண்டும். முடியாதவர்கள் மார்கழியுடன் சேர்த்து இந்த திருவாடிப்பூர நன்னாளிலும் செய்ய வேண்டும். அதோட இன்னொரு விஷயம், நாச்சியார் திருமொழி தெரிந்தவர்கள் சொல்லலாம். திருமணம் தள்ளி போகக்கூடிய பெண்கள், விவாகம் தள்ளி போகக்கூடிய பெண்கள் ஒரு விஷயத்த செய்யலாம். இந்த ஆடிப்பூரத்துல இருந்து ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியுடைய ஒரு பாகமாக இருக்கக்கூடிய வாரணமாயிரம் என்ற பாசுரங்களை
ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வாரணமாயிரத்துல ஆண்டாள் பெருமாளை தான் எவ்வாறு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கனவு கண்டதை சொல்றா. சோ இந்த பாசுரத்தை சொன்னா கூடிய சீக்கிரமாக மாலை வந்து சேரும், சூடி கொடுத்த சுடற்கொடியே உங்களுக்கு மாலையை கொண்டு வந்து சேர்ப்பா. ஆகையால முழு நம்பிக்கையோட நீங்க இந்த ஸ்தோத்திரத்தை வாரணமாயிரத்தை ஆண்டாள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சல் அப்படின்னா அடுத்த ஆடிப்பூரத்துக்குள்ள உங்களுக்கும் திருமணம் ஆகும் அப்படிங்கறத ஆண்டாளுடைய ஒரு பரிபூர்ணமான கிருபா கட்டாட்சத்தில் வரக்கூடிய ஒரு உண்மை. ஆகையால இந்த ஆடிப்பூரத்தை நம்ம எல்லோரும் ரொம்ப பாதுகாப்பான முறையில கொண்டாடணும். ஏன்னா நம்ம இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நம்ம ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிறவாளுக்கும் அது வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுறது. ஆகையால நம்ம ஆத்துல இருந்தபடியே ரொம்ப பாதுகாப்பான முறையில இந்த திருவாடிப்பூர உற்சவத்தை கொண்டாட வேண்டும். ஆத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 2 சுவாசினிகளை கூப்பிட்டு அம்பாளுக்கு வளையல் மாலை போட்டு நம்மளால முடிஞ்ச யதா சௌகரிய நைவேத்தியத்தை வச்சு திருப்பாவை அனுசந்தானம் செய்து ஆண்டாளுடைய கிருபா கட்டாட்சத்தோட இந்த திருவாடிப்பூரத்தை ரொம்ப சேஃபா கொண்டாடுவோம். அம்பாள் நம்ம எல்லோருக்கும் பரிபூர்ண அனுகிரகம் செய்யணும். அடுத்து வரக்கூடிய பண்டிகைகள்லாம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம கொண்டாடிட்டு இருந்தது போல கொண்டாடணும். அடுத்து வரக்கூடிய அடுத்த திருவாடிபுரம் நம்ம எப்பயும் போல கோவிலுக்கு போய் சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்னு எல்லாம் வல்ல அந்த ஜெகன்மாதாவான புவனேஸ்வரியும் ரங்கமன்னாரையும் ஆண்டாளையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.